மத்திய பிரதேச மாநிலத்தில் கோயில் விழாவின் போது நிகழ்ந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 64 பக்தர்கள் உயிரிழந்தனர். தத்தியா என்ற பகுதியில் உள்ள ரத்னாகர் கோவிலில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நவராத்திரி விழாவை ஒட்டி ரத்னாகர் கோயிலில் இன்று காலை நடந்த வழிபாட்டில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அப்போது கூட்டத்தை சமாளிக்க காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தியதால் பக்தர்கள் சிதறி ஓடினர். இதனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதில் 64 பேர் உயிரிழந்ததாக மத்திய பிரதேச மாநில காவல்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கூட்ட நெரிசலின் போது கோயில் அருகில் உள்ள சிந்து ஆற்றின் பாலம் வழியாக 100க்கும் மேற்பட்டோர் செல்ல முயன்றனர். அப்போது சுமார் 20 பேர் ஆற்றில் விழுந்ததாகவும் அவர்களை தேடும் நடவடிக்கை தோல்வியில் முடிந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1,50,000 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 25,000 ரூபாயும் நிவாரணமாக மத்திய பிரதேச அரசு அறிவித்துள்ளது. அங்கு சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதலுடன் இந்த நிவாரணம் வழங்கப்படுகிறது. மேலும் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் இரங்கல் தெரிவித்துள்ளார்.